அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஷிஃபாமா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கழிச்சு வச்சுட்டாங்க. வரக்குள்ளே எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். அதை பற்றி தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இது என்னது? இது ஃப்ரிட்ஜ். ஓப்பன் பண்ணி காமிங்க. இதெல்லாம் கேட்டோடனே வாங்கி கொடுத்துட்றான்ட்டு தான் அவங்க அப்பா செல்லாவை. என் கூட ஸ்கூல் விட்டு வந்தாக்கா நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு நல்லா தெரியும். அதனால் என்னை வர வேண்டான்னு சொல்லிடுவா. இந்த மிட்டாய் தான் வந்துச்சு அதில். இது என்னது? ஃப்ரிட்ஜுங்களா? அழகாக இருக்க ஃப்ரிட்ஜா. ஐயோ, தலைகீழ திருப்பி போட்டோம் ஃப்ரிட்ஜை. பார்த்தீங்களா? அழகாக இருக்குது ஃப்ரிட்ஜு. இது மேல் டோரு, இது கீழ் டோரா? டபுள் டோர் ஃப்ரிட்ஜா? சூப்பராக இருக்கே. நான் பார்த்தீங்கன்னா ஷர்பத் தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிளாக் கரண்ட். இந்த ஷர்பத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்களும் விரும்பி வந்து குடித்தாங்க. இயர்லி ஒன்ஸ் அப்படின்றதுனால சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 லிட்டர் கணக்கு போட்ட மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா சப்ஜா இது வந்து நான் வந்து ரொம்ப நேரம் ஊற போடவே மாட்டேன். நம்ம வந்து தண்ணியில் போட்டு விட்டு கண்டினியூஸ்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷர்பத் ரெடி பண்ணுற வரைக்குமே வந்து செம்மையாக ஊறி போயிடும். சப்ஜா விதை ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கால்லேருந்து வந்து ஊற வச்சுருவாங்க. இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் பூ வந்து ஸ்பீஸ் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ஷர்பத் வந்து நீங்களும் வந்து ரெடி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நான் ரூ ஹப்ஸா ஷர்பத் கூட வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் பசங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இங்கே கிடைக்கல. அப்புறமா பார்த்திங்கன்னா செம்ம மழை எங்கள் ஊரில். நான் மட்டும் பார்க்கலன்னா ஷிஃபாமா பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலே மிதந்துட்டு வந்துருப்பாங்க. நான் மிரட்டும் அப்படின்ற பயத்தினால ஒரு ஓரமாக ஒதுங்கி வந்து போகிறாங்க. அம்மா வீட்டுக்கு தான் நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு கூட கொஞ்சம் போய் கூட ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அம்மா வந்து புதினா சட்னி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஆரம்பத்துலேயே வந்து புதினா சட்னி செஞ்சு வச்சுருவாங்க. ஏன்னா ஜூஸ் குடிக்கும், அப்புறமா கஞ்சி இதெல்லாம் வந்து கோல்டு வைக்கும். அது வந்து பித்தமாக வந்து ஆகிடும் அப்படின்றதுனால ரொம்ப கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த புதினா சட்னி வந்து நம்ம இஃப்தியாரில் சஹரில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கோல்டும் பிடிக்காது, பித்தமும் சேராதுங்க. அம்மா செய்கிற புதினா சட்னி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட். கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அம்மாக்கிட்ட சொல்லி நான் ரெடி பண்ணி காமிக்க சொல்கிறேன், வீடியோவில் போடுறேன். நான் பார்த்திங்கன்னா அந்த புளியில் இருக்க அந்த சீடு, அப்புறமா அந்த நார் அதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா கொத்தமல்லி புதினாலாம் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து வடைக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, வடையும். அப்புறமா பார்த்திங்கன்னா உளுந்து வடை தான் நான் வந்து செய்ய போகிறேன் இப்போது. அப்புறமா பார்த்திங்கன்னா பஜ்ஜி கூட வந்து மாவெல்லாம் கரைச்சி வச்சுருந்தாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட மடியே கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பசங்களை பார்த்துட்டு இருந்துட்டேன். நான் பசங்களை வச்சுட்டு எதுவும் செய்யவே முடியாது அப்படின்றதுனால அம்மா வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க டெய்லி. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து போகவே மாட்டேன். ஏன்னா அம்மா வந்து ஒரு ஆளாக இருக்கிறதுமே ஏதோ ஒன்று சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ பசங்கள்லாம் வர்றதுனால அவங்க ரொம்ப மெனக்கட்டு ஏதாவது வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து அதிகமாக வந்து போகவே மாட்டேன். இஃப்தியார் முடிச்சுட்டு நோன்பு தொழுதுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷாப்பிங் போகிறது இருக்குது. ரம்ஜான் ஷாப்பிங் இன்னும் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ அதோட விளாக் கூட நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஷாப்பிங் முடிச்சிட்ட பிறகு. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கஞ்சில் இந்த மாதிரி வந்து மசாலா வடையை போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு சாப்பிட்ற பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த வடை இல்லை அப்படின்னா நான் வந்து காரா பூந்தியை கூட சேர்த்துப்பேன். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.